இந்த மாதத்தின் துவக்கத்திலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படி என் இருதயத்தில் பாரப்படுத்தின சில வார்த்தைகள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேங்க. ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, முகம் செத்து போவதில்லைங்கிற வார்த்தையை நம்ம எடுக்கிறதுனால என்ன இருக்கு, இதெல்லாம் சில காரியங்களை சொல்ல போகிறேன். இந்த மாதத்தின் துவக்கத்தில் இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள், உங்களுக்கு மாத்திரம் இல்லை, இதை யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்க போகிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? நல்ல செய்திகள் இந்த மாத துவக்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். பிரைஸ்லாம். இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. வாக்குத்தத்தன்னு சொல்கிறத விட இந்த வருஷ துவக்கத்திலிருந்து ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். வருஷ துவக்கத்தில் ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுத்தார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஒருவேளை 11 மாதமும் ஒரு கோணலும் செவ்வையானது மாதிரி தெரியலப்பா, ஏதோ ஓடி வந்துட்டோம், தப்பி பொழைச்சி வந்துட்டோம், 12ஆம் மாதத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு ஒரு வேளை நினச்சிங்கன்னா, இந்த மாத துவக்கத்தில் உங்களுக்கு கர்த்தருடைய பலத்தில், கர்த்தருடைய கிருபையில், அவருடைய ஆவியானவர் மூலமாக நான் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் முகம் செத்து போவதும் இல்லை, நீங்கள் வெட்கப்படுவதும் இல்லை. அப்படின்னா 11 மாதம் தாண்டி போச்சுன்னு ஒரு மாதம் தான். இந்த டிசம்பர் முடிஞ்சு போனால் 24 கடந்து போகும். அப்போ 24 தேவன் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம், 24 துவக்கத்தில் கர்த்தர் எனக்கு பேசின சில காரியங்கள் எதுவுமே நடக்கலை. அதனால் இந்த வருஷத்தில் ஒன்றுமே நடக்காமல் போயிட்டு, அதனால் நான் வெட்கமடைந்தவனாய் 2025 போக போகிறேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதற்காகத்தான் இடைமறித்து சொல்லுகிறதை போல கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருக்கிற நீங்கள் இந்த வார்த்தையின்படி, ஏசாயா 29:22 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அன்றைக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணுறார் யாக்கோபின் வம்சத்தை குறித்து. நீங்கள் எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகள். நான் ஏற்கனவே போன செஷனில் பேசினேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்கள், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் சொல்லுங்க நான் கர்த்தருடைய பிள்ளைகள்? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தையை எடுத்து நான் சொல்லுகிறேன். யாக்கோபு வெட்கப்படுவதில்லை என்று சொன்னார், அவன் முகம் செத்து போவதில்லை என்று சொன்னார். எதுக்கு யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவதில்லைன்னு ஏன் சொன்னார்? தேவன் அழைத்த ஒரு தேவ மனுஷன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. கர்த்தர் வேதத்தில் சொல்லும்போது எப்படி சொல்லுவார்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் பார். அப்போ இந்த யாக்கோபை குறித்து இந்த வார்த்தையே இங்கே பேசப்படுகிறது. இது யாக்கோபு காலெல்லாம் முடிஞ்சு போய் பின்னாட்களில் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனாலும் யாக்கோபு பேரை சொல்லி ஏன் சொல்கிறாருன்னா, தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் அவரை நம்பி வாழும்போது, அவருடைய வார்த்தையை நம்பி வாழும்போது, அவருடைய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் எங்கள் நிச்சயத்தோடு நாம் வாழும்போது, சில நேரங்களில் நாம் வெட்கப்பட்டு போனதை போல இருக்கும், நம் முகம் செத்து போனதை போல இருக்கும். முகம் செத்து போனதுன்னா என்ன? நம்மளை பார்த்து 4 பேர் சொல்லுவாங்க, என்ன ஏசு ஏசுன்னா கடவுள்ல கூட்டம் ஓடுன ஆண்டவர் இப்படி செஞ்சிருவார், இப்படி செஞ்சிருவாருன்னு, என்னத்தை செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முகமே செத்து போனது போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க, என் பிள்ளைகள் முகம் செத்து போகவும் போகாது. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்போ இந்த மாத துவக்கத்தில், இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார், தேற்றுகிறார். கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் நான் சொல்ல மாட்டேன். இடைமறித்து சோர்ந்து போய், மனம் உடைந்து போய், வருஷம் ஓடி போச்சு, இன்னும் 1 மாதம் தான் அப்படின்னு நொந்து போய் நீங்கள் போனீங்கன்னா, கர்த்தர் இடைமறித்து சொல்கிறாரு, நீ வெட்கப்பட்டும் போக மாட்டேன், உன் முகம் செத்து போவதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூட இருந்து உனக்கு சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பேன். அல்லேலூயா. யாக்கோபுடைய முகம் வெட்கப்பட்டு போகலை, யாக்கோபுடைய முகம் செத்து போகலைன்னு சொன்னார். இந்த யாக்கோபை குறித்து நம்ம கொஞ்சம் பின்னால் பார்க்கலாம். ஆண்டவர் என்ன யாக்கோபிலிருந்து தான் சந்ததியை தொடங்குறார். ஆபிரகாம், ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபுல இருந்தால் 12 பிள்ளைகளை யாக்கோபு பெற்றெடுக்க வைத்து, அதுக்கப்புறம் தான் 12 பிரபுக்களின் கோத்திரத்தை கொண்டு போகிறார். அப்போ இந்த யாக்கோபுடைய காலத்தை நம்ம பார்த்தோம்னா, யாக்கோபு எந்த காரியத்தில் அவன் முகம் ஆடி போயிட்டு, எந்த காரியத்தில் அவன் முகம் செத்து போயிட்டு, அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதனால தான் ஆண்டவர் அதை சொல்லி காண்பிக்கிறார். தேவனையே நம்பி, தேவனையும் கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று நம்பியிருந்த வாழ்க்கையில் அவனுடைய குமாரனை அவன் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. 12 பிள்ளைங்க, அதில் ஒருத்தன் யோசேப்பு. அந்த யோசேப்பை அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்களை என்ன பண்ணுறாங்க? அடிமையை விட்டு போட்டுட்டு தன் தகப்பனாகிய யாக்கோபிட்ட என்ன சொல்கிறாங்க? உம்மோட பிள்ளையை என்ன பண்ணிட்டு ஒரு துஷ்டம் மிருகம் பட்சித்து போட்டதுன்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா,
அங்கே 31ஆம் வசனம், அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கிடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்தில் தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தன் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்டம் மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காய் துக்கித்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை தன் மாமன் வீட்டில் போய் இருக்கும்போது கூட இருந்து வழி நடத்தி காத்து வந்தார். 12 பிள்ளைகளை பெற்றெடுக்க வைத்தார். 12 பிள்ளைகளில் இப்போ யாக்கோபுடைய பார்வையில் ஒரு பிள்ளை செத்து போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? உண்மையா இல்லையா? யாக்கோபுடைய பார்வையில் ஒரு பிள்ளை என்ன பண்ணிட்டு செத்து போச்சு. அதனால அவன் என்ன பண்ணுறான்? புலம்பி அழுறான். என் பிள்ளை தான் செத்து போச்சு, பீருண்டு போனான் என்று புலம்பி அழுறான். இப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, தேவனை நம்பி நின்று அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அடி அவன் பார்வைக்கு. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஆண்டவரை நம்பி வாழ்கிற அந்த காலங்களில் ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்திருக்கலாம், அது இல்லாமல் கிடைக்காம போயிருக்கலாம், தோற்று போயிருக்கலாம், அந்த விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு வேளை பாதிக்கப்பட்டது நிமித்தம் உங்கள் இருதயம் கலங்கி போய் ஆண்டவரை நம்பி இருந்த அந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போயிட்டேனே, ஆண்டவர் நம்பி இருந்த அந்த காரியத்தில் நான் தோற்று போயிட்டேனேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இந்த கடந்த மாதங்களில் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாத துவக்கத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் முகம் வெட்கப்பட்டு போகாது, பிரைஸ்லாம், உன் முகம் செத்தும் போகாது. யாக்கோபுடைய முகம் செத்தும் போயிடுச்சு. பிரைஸ் யோசித்து பாருங்களேன், 12 பிள்ளைகள் தேவன் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்ன இடத்துல அவன் அதிகமாக சிநேகித்த பிள்ளை அவன் பார்வையில் செத்து போயிடுச்சு. இன்றைக்கு உங்கள் பார்வையில் ஏதோ ஒன்று முடிஞ்சு போச்சு. பிரைஸ்லாம், கடந்த காலங்களில் உங்கள் பார்வையில் ஏதோ ஒன்று முடிஞ்சு போச்சு. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் எதுவுமே முடியலை. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம மனுஷனுடைய பார்வையில் சில நேரங்களில் நம் கண்ணால் காண்கிறோம், காதால் கேட்கிறோம், இதெல்லாம் பார்க்கும்போது சில நேரங்களில் ஆமாம் அவ்வளவுதான், அப்படிதான் இப்படிதான் சொல்லி பேசுவோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நம்முடைய வாழ்க்கையை நேர்த்தியாக நடத்தி கொண்டு போகிறவரே, அவரை நம்பி இருக்கிற நம்மை ஒரு நாள் விற்கப்பட விடவே மாட்டார். பிரைஸ்லாம். அதற்கப்புறம் நடந்தது என்ன? யாக்கோபுடைய எண்ணம் என்னாச்சு? ஒரு பிள்ளை இழந்துட்டான். இனி 11 பிள்ளைங்க தான் இருக்கு. லைஃப் போயிட்டே இருக்குங்க. வருஷம் ஓடி போச்சு. 17 வயசில் யாக்கோபு காணாமல் போனான். 30 வருஷம், 30வது வயதில் யாக்கோபு எகிப்தின் சாம்ராஜ்யத்தில் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறான். அப்போது 13 வருஷம் கடந்து போயிடுச்சு. யாக்கோபுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? நொறுங்கி போய் ஒரு பிள்ளை போயிடுச்சு. இனி லைஃப் அவ்வளோதான், சரி போயிட்டு போகுது, இந்த 11 பிள்ளைகளாவது இருக்கிறத அப்படின்னு சொல்லி ஒரு வேளை போயிருக்கலாம். அவன் முகம் செத்து போயிருந்திருக்கலாம். ஆனால் யாக்கோபுடைய எண்ணங்கள் வேறு, தேவனுடைய கிரியைகள் வேறு. நம்ம லைஃப்பில் நம்ம நினைக்கிற சில சூழ்நிலைகளை பார்த்து நாம் நினைக்கிற நினைவுகள் வேறு. ஆனால் நாம் அறியாத ஒன்றை தேவன் நமக்காய் செய்து கொண்டிருக்கிறது நாம் அறிய மாட்டோம். பிரைஸ்லாம். அப்போ யாக்கோபு இப்படியே நினச்சி போயிட்டு இருக்கிறான். நீங்களும் கடந்த நாட்களில் நீங்கள் ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணி திட்டம் பண்ணி இப்படித்தான் லைஃப்னு போயிருக்கலாம். இந்த 11 மாதம் ஓடி போயிருக்கலாம். ஆனால் இந்த 12வது மாதம் துவக்கத்தில் தேவன் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஒரு நல்ல செய்தியை கொண்டு வர போகிறார். தூரத்தில் இருந்தோ சமீபத்தில் இருந்தோ, இல்லை நீங்கள் எதிர்பார்க்கிற ஏதோ ஒன்று, இல்லைன்னா எதிர்பார்க்காத ஒன்று, நினைச்சே பார்க்கலையா, இதெல்லாம் எனக்கு வரும் நினைக்கல, இப்படி வந்து சொல்லுவாங்க நினைக்கல, இப்படி கிடைக்கும் நினைக்கலன்னு சொல்லி நீங்கள் எதிர்பாராத ஒரு செய்தி உங்கள் வாழ்க்கையில் வரும்போது, இத்தனை காலம் முடிந்து போயிட்டு நொறுங்கி போய் எல்லாமே போயிட்டுன்னு சொல்லியிருந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை பார்க்க போகிறீர்கள். இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஹல்லேலூயா. சார், நாட்கள் கடந்து போச்சு. யாக்கோபும் அப்படியே போயிட்டு இருக்கு, லைஃப் போயிட்டே இருக்கு. இப்போ இவன் என்ன பண்ணுறாங்க? அந்த யாக்கோபு இருக்கிற தேசத்தில் பஞ்சம். அங்கே மாத்திரம் இல்லை, உலகம் எங்கே ஒரு பஞ்சம் இருக்குது. எகிப்தில் மாத்திரம் ஆகாரம் இருக்குது. இந்த 11 சகோதரர்களையும் அதில் 10 பேர் என்ன பண்ணுறான்? யாக்கோபு, எப்பா எகிப்து தேசத்தில் ஆகாரம் இருக்குது, போய் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறான். இந்த 10 பேர் எகிப்துக்கு போகிறாங்க. ஆனால் இவங்க எந்த அடிமையாய் யோசேப்பை வெற்றி போட்டார்களோ அந்த யோசேப்பு இங்கே பிரைம் மினிஸ்டராக இருக்கிறத இவங்க அறியலை. இந்த 10 பேரும் போகும்போது யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டான் என் சகோதரர்கள். அவன் இந்த சகோதரர்கள் சில விளையாட்டுலாம் போட்டு கடைசியில் உண்மையை சொல்லிட்டான், நான் தான் உங்களுடைய சகோதரன். 10 பேருக்கு பயங்கர ஷாக், அரண்டு போயிட்டான். அப்போ தான் யோசேப்பு கேட்குறான், என் தகப்பன் சுகமாக இருக்கிறாரா, நலமாக இருக்கிறாரான்னு சொல்லி தகப்பனை விசாரிக்கிறான். அந்த தகப்பனை அழைத்து வருவதற்கு இந்த யோசேப்பு என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு வண்டி அனுப்புகிறான். பிரைஸ் லார்ட். ஆதியாகமம் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து
யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? யோசேப்பு செத்து யாக்கோப்புடைய கணக்கில் 13-14 வருஷம் ஆகி போச்சு. கூடவே இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு 15 வருஷம் வச்சுக்கோமே. இப்போ யாக்கோபு ஒரு காரியத்தில் அவன் முகம் செத்து போயிட்டு, ஒரு காரியத்தில் அவன் வெட்கப்பட்டு போனதை போல அவன் லைஃப் நடந்துட்டுருக்கு. ஆனால் சில வருஷங்கள், பல வருஷங்கள் கழித்து எந்த குமாரன் செத்து போனான் என்று எண்ணி அவன் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, அந்த குமாரன் உயிரோடு இருக்கிற செய்தி மாத்திரமல்ல, ஒரு தேசத்திற்கே பிரைம் மினிஸ்டராக இருக்கிற செய்தி அவனுக்கு காதுக்கு வருகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், நம்பர் 1. நம்பர் 2, அவன் எகிப்து தேசத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ப முடியாத செய்தியை இந்த மாதத்தில் நீ கேட்பாய். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ப முடியாத செய்தியை இந்த மாதத்திலே கேட்பாய் உன் காதில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த மாத துவக்கத்தில் அதைத்தான் ஓங்கி பேசுகிறேன். ஒருவேளை எந்த ஒரு காரியத்தை மறந்திருக்கலாம். யாக்கோபு மறந்துட்டான். அல்லேலூயா. யோசேப்பு மறந்துட்டான். பிள்ளை செத்து போச்சு, அது பீருண்டு கொண்டு போயிட்டு துக்கப்பட்டு உடஞ்சி எல்லாத்தையும் மறந்துட்டான். ஒருவேளை நீங்க கூட அப்படித்தான் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து சுவர்ந்து போய், இனி என்ன தந்தாலும் தோத்துறோம், தரட்டாலும் தோத்துறோம், வந்தாலும் தோத்துறோம், வாரட்டாலும் தோத்துறோம், ஏதோ நம்ம ஓடுறோம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை இந்த மாத துவக்கத்தில் சொல்றேன், நம்ப முடியாத செய்தி உங்கள் காதுக்கு வரும்போது நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றீர்களோ அந்த இடத்துல நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். எந்த இடத்துல முகம் செத்து போயிருந்ததோ அந்த இடத்துல முகம் இனி பிரகாசிக்க போகிறது. வேதம் சொல்லுகிறது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு, அடுத்த வசனம், அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவை அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. செத்து போயிருந்த யாக்கோப்புடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. செத்து போயிருந்த அவனுடைய ஆத்துமா, துக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஒடுங்கி போயிருந்த அவனுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய பிள்ளைகளை, அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனா யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடைய முன்னே அவனை போய் பார்ப்பேன் என்றான். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், யாக்கோபே, உன் பிள்ளை செத்து போச்சு நினைச்சு நீ பல வருஷமாய் நீ வாழ்ந்து விட்டா. உன் பிள்ளை முடிஞ்சு போச்சு நினைச்சிட்ட, தரிசன பாதையிலிருந்து விலகி போயிட்டேன்னு சொல்லி நினைச்சிட்ட. ஆனா நான் செஞ்சிட்டு இருக்க கிரியை நீ தெரியாதுப்பா. ஆல்ரெடி பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, சரியான நேரத்தில் உன்னை கொண்டு வருவேன் யாக்கோபேன்னு சொல்லி கர்த்தர் யாக்கோபுடைய பிள்ளை உயிரோடு இருக்கிற செய்தி மாத்திரமல்ல, அந்த பிள்ளை தேசத்திற்கு அதிபதியாக இருக்கிறதை காண்பித்த போது யாக்கோபு உயிர் வந்து. இந்த மாதத்தில் சொல்கிறேன், ஒருவேளை 11 மாதம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமல் போயிருக்கலாம். எல்லாம் பல வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்த நன்மை மறந்து போயிருக்கலாம். இனி என்னத்தை நடக்க போகுது. ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தை யாரெல்லாம் எடுத்துக்கிறீங்களோ, இந்த 30 நாட்களுக்குள்ள நம்ப முடியாத நல்ல செய்திகள் உங்களுக்கு காதுகள் வரும். நம்ப முடியாத காரியங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, மறந்துட்டேன், அதெல்லாம் அன்னைக்கு இப்படியெல்லாம் இருந்துச்சு, நொந்து நூலாய் எல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் தேவன் நம்ப முடியாத சில ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள், வாசல்களை உங்கள் வாழ்க்கையில் திறப்பார். புரிஞ்சவங்க கைகளை தட்டி நன்றி மாத்திரம் சொல்லு, நன்றின்னு சொல்லு. அல்லேலூயா. சாதாரணமாக ஆண்டவர் வார்த்தையை பேச விட மாட்டேன். கர்த்தர் பேசுகிறாருன்னா காரணம் இருக்கும். கர்த்தர் சொல்றாருன்னா காரணம் இருக்கும். ஆகவே இன்றைக்கு அதிகாலையில் நீங்கள் அந்த வார்த்தை அப்படியே எடுத்துக்குங்க. யாக்கோப்புடைய முகம் செத்து போகல, அவன் வெட்கப்பட்டு போகல, அவன் சந்ததி தலைத்து நின்றது. தேவன் வாக்கு பண்ணினபடியே யாக்கோப்புடைய 12 பிள்ளைகளும் 12 கோத்திர பிதாக்களாய் இந்த உலகத்திலே பெருகினார்கள். அதே போல ஆண்டவர் உங்களையும் இந்த உலகத்தில் என்ன காரியத்தை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி, தருவேன் என்று சொல்லி, ஒருவேளை அது உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் தாமதித்து போய் நீங்கள் மனம் சோறு போயிருந்தாலும் இந்த மாதத்தில் தேவன் அந்த நன்மைகளை தந்து உங்களை உயர்த்துவார். உங்கள் முகம் இனி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். எதிர்பாராத நன்மைகளை, எதிர்பாராத ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தைரியமாக இந்த வருஷத்தை கடந்து போங்க.
11 மாதம் ஓடி போச்சு, இன்னும் 1 மாதம் தானே, என்னத்தை நடந்துட போகுதுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. தேவ பிள்ளைய, கர்த்தர் இந்த வார்த்தையை பேசும்படி எனக்கு பலன் தந்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த டிசம்பர் மாதத்தில் நன்மையை காண்பீர்கள். நீங்கள் நம்ப முடியாத நல்ல செய்தி உங்கள் காதுகளிலே வரும். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நான் துதிக்கிறேன். 2024ஆம் ஆண்டு இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அதிகாலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் நின்று நோக்கி பார்க்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த மாத துவக்கத்திலும் நல்ல ஒரு வார்த்தையை பேசும்படி பலன் கொடுத்து, யாக்கோப்புடைய முகம் செத்து போகவில்லை, அவன் வெட்கப்படவும் இல்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி 11 மாதங்கள் தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை சில நன்மைக்காய் காத்திருந்து சோர்ந்து போயிருந்திருக்கலாம். இனி இது கிடைப்பதில்லை, முடிந்து போயிற்று இன்றைய ஒரு வேளை எண்ணி இருந்திருக்கலாம். கடந்த நாட்களிலே கர்த்தர் சொன்ன காரியம், ஆனாலும் அது முடிந்து போயிற்று, இனி இது எங்கே நடக்க போகிறது அவ்வளவுதான் என்று சொல்லி ஒருவேளை மனம் சோர்ந்து போய் கூட இருக்கலாம். இங்கே இருக்கிற பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த வீடியோவை நீ யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் பார்க்க போகிற பிள்ளைகளுக்காக நீர் பேசுகிறேன். அப்படி ஒரு வேளை உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால், இன்றைய கர்த்தர் சொல்லுகிறீர், உன் முகம் செத்து போவதில்லை, உன் முகம் செத்து போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அதுக்கு யாக்கோப்பை நீர் உதாரணமாய் காண்பித்தீரப்பா. யாக்கோப்பு தன் மகன் யோசேப்பை இழந்து விட்டேன் என்று எண்ணினான். அவன் பீருண்டு போனான் என்று சொல்லி, மரித்து போய்விட்டான் என்று சொல்லி அவன் ஆத்துமா துக்கம் கொண்டான். அவன் ஆத்துமா செத்து போயிற்று. பல வருடங்களாய் அப்படித்தான் அவன் இருந்தான். ஆனால் என் ஆண்டவரோ யாக்கோப்பை நீர் வெட்கப்பட விடவில்லை, யாக்கோப்புடைய முகத்தை செத்து போக விடவில்லை. பல ஆண்டுகளுக்கு பின்பு எந்த மகனை நினைத்து ஆத்துமா துக்கம் கொண்டாடி மரித்து போன மனிதனைப் போல வாழ்ந்தானோ, அந்த யாக்கோப்புக்கு நல்ல செய்தியை தூரத்திலிருந்து கொண்டு வந்தீர். உம்முடைய குமாரன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், மாத்திரமல்ல தேசத்திற்கு அதிபதியாய் இருக்கிறான் என்று அந்த செய்தியை யாக்கோப்பு நம்ப முடியாத ஒரு வார்த்தையாய் கொண்டு வந்தது போல, இந்த டிசம்பர் மாத துவக்கத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் சொல்லுகிறேன், நம்ப முடியாத ஆசீர்வாதத்தின் வாசல்களை என் தேவன் திறக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம், திறக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். நம்ப முடியாத செய்திகளை தேவன் சொல்ல போகிறதுக்காய் நன்றி இயேசு சுவாமி. உம்முடைய பிள்ளைகளின் முகங்கள் பிரகாசிக்க போறதுக்காக நன்றி. வரும் காலங்கள் அதை செய்ய போகிறதுக்காக நன்றி. மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. மாத்திரமில்லை, இந்த ஊழியத்தை சிநேகித்து கடந்த மாதங்களில் உற்சாகமாய் கொடுத்து தாங்கின தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் உதாரத்துமாய் கொடுத்து தாங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மாதத்திலும் கொடுத்து தாங்க தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனதார வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். பல மடங்கு நன்மை பெற்றுக் கொள்ளட்டும். இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கட்டும். கை பிரயாசங்களை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், வியாபாரத்தை ஆசீர்வதியும். தகப்பனே அவர்களுடைய எல்லா முயற்சி வெற்றி கிடைக்கட்டும். தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், தூர தேசத்தில் வேலை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவ கிருபை அவர்களோடு இருக்கட்டும். திருமணங்கள் நடக்கட்டும். குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்தி அவர்களுக்கு கேட்கட்டும். அவர்கள் சொல்வார்களாக. தேவ கிருபை பெருகட்டும் சுவாமி. இன்னும் உடைய பிள்ளைகள் என்னென்ன நன்மை காத்திருக்கிறார்களோ நன்மை எல்லாம் கிடைப்பதாக. தேவன் அவனுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற மேன்மையை கொடுத்து தலை நிமிரச் செய்வீராக. மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பிதாவே.